Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. இடைக்கால தடை கொடுக்கப்பட்டிருக்கு துணைவேந்தர் நியமனத்துக்கு. இப்போ வந்து யூஜிசி விதிகளுக்கு முரணானவையா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி யூஜிசி விதிகளுக்கு முரணாலாம் எதுவும் இல்லை, இது அவ்வளோ பெரிய அவசர வழக்கு வந்து கிடையாது அப்படின்னு திமுக தரப்புலேருந்து வந்து சொல்லப்படுது. எப்படி பார்க்குறீங்க? இதில் என்ன மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்க? தமிழ் நிர்வாகத்திற்கு, நெறியாளர் சகோதரருக்கு, அதே போலவே என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய பணிவான மாலை வணக்கம். இதுல என்ன சார், ஆர்டிகல் 142 இருக்கு பாருங்க. அந்த 142ல வந்து உச்ச நீதிமன்றம் அரசியல் சட்டத்தினுடைய 142வது பிரிவை இந்த வழக்குல அதாவது ஆளுநருடைய 200வது, அதாவது அரசியல் சட்டம் வழங்கி இருக்கிற 200வது பிரிவை சேலஞ்ச் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க. அதுல அவங்க சுப்ரீம் கோர்ட் வந்து ஆர்டிகல் 142 பயன்படுத்தி, சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த 10 மசோதாக்களை நிறுத்தி வைக்கப்பட்டதில்லை, தாமதமாக ஆன அந்த மசோதாக்களை நிறைவேறினதா உச்ச நீதிமன்றம் அறிவிச்சு. என்னோட கருத்து, நான் முதல்ல தொடக்கத்திலே பல்வேறு தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்ல சொல்லியிருக்கேன். உச்ச நீதிமன்றம் என்ன செஞ்சிருக்கணும்னா, அரசியல் சட்டத்துக்குள்ள அரசியல் சட்ட பிரச்சனைகள் ஒன்று வந்தால் நேரா அன்னைக்கு என்னன்னா கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்சுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிருக்கணும், ரெஃபர் பண்ணிருக்கணும் அந்த கேஸ. உச்ச நீதிமன்றம் அவசரமாக மாநில அரசினுடைய தீர்மானத்தை அங்கீகரித்து அவர்களுக்கு அதிகாரம் வழங்கியது தவறு என்பது என்னுடைய தாழ்மையான ஒரு வழக்கறிஞராக என்னுடைய தாழ்மையான கருத்து. என்னன்னு கேட்டா, தீர்ப்புகள் விமர்சிக்கப்படலாம் என்கிற அந்த அடிப்படையில நான் சொல்றேன், உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் அதுல அவசரப்பட்டாங்கிறது என் கருத்து. ஏன்னு கேட்டீங்கன்னா, 142 சேலஞ்ச் 142ல வந்து அவங்க அதிகாரத்தை பயன்படுத்துறதுக்கு முன்னால கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்சுக்கு, அதாவது 5 நீதிபதிகள் அமர்வு அல்லது 7 நீதிபதிகள் அமர்வுக்கு அவங்க ரெஃபர் பண்ணிருக்கணும். சரி, முடிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு 143ல வந்து அரசியல் சட்டத்தினுடைய 143வது பிரிவின்படி குடியரசுத் தலைவர் அவங்க 14 கேள்வியை அவங்களுக்குள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி 14 சந்தேகங்களை கேட்டிருக்கிறார். அதுதான் வச்சுக்கணும். இதுக்கு இடையில இன்னொரு விஷயம், இதுக்கு முன்னாடி கொடுத்த தீர்ப்புல எல்லாம் வந்து அது மாதிரி குடியரசுத் தலைவர் எதுவும் கேட்டிருக்காங்களா? இல்ல, அதெல்லாம் அவங்களோட இன்கரண்ட் பவர், அவங்களுடைய டிஸ்கிரிஷன். நாம அதுக்குள்ள இந்த தீர்ப்புக்கு பிறகு இந்தியா ஃபுல்லா ஆளுநருக்கு வந்து அந்த பவர் போயிடும் அப்படின்றதுனால குடியரசுத் தலைவர் இதுல வந்து என்ட்ராய் கேள்வி கேட்கறாங்களோ? இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா சார், குடியரசுத் தலைவருக்கு இருக்கிற அதிகாரத்தை நாம வந்து கேள்வி கேட்க முடியாது. அரசியல் சட்டத்தோட என்னுடைய நினைவு சரியா இருந்தா 363 நினைக்கிறேன். அதுல வந்து அவங்களுக்கு இருக்கிற தனிப்பட்ட அதிகாரம், அதாவது குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் அவர்களுக்கு இருக்கிற தனிப்பட்ட அதிகாரங்கள், அதெல்லாம் வேற நம்ம டிஸ்கஷன் ரொம்ப தூரம் போயிடும். அதனால நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இப்போ இதுக்கு பிறகு நீதிமன்றத்தையும் நாம வந்து கட்சிகளையும் இணைப்பதுல நியாயம் கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ அரசியல் சட்டத்தினுடைய முகமாக இருப்பவர், ஒரு மாநிலத்தினுடைய அரசியல் சட்டத்தை முகமாக அரசியல் சட்டப்படி இருப்பவர் யாருன்னா மேதகு ஆளுநர் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, பிகர் ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட் யாருன்னு கேட்டா கவர்னர் தான். மேதகு ஆளுநர் அவர்கள் ஜாயிண்ட் செஷன், அதாவது ஒரு ஆண்டினுடைய தொடக்கத்தில் நடக்கிற சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஆளுநரும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் மேதகு குடியரசுத் தலைவரும் 2 பேருமே உரை நிகழ்த்தி சட்டமன்றத்தை தொடர்பதுதான் மரபு. அதனால இங்கேயும் கூட நீங்க மாநில அரசு ஒரு சட்டம் இயற்றினாலும் கூட, தீர்மானம் நிறைவேற்றினாலும் கூட, அதை கவர்னர் ஒத்துக்கொண்டு அசெண்ட் கொடுக்கிற, அதாவது ஒப்புதல் கொடுத்த பிறகுதான் அது சட்டமாகும். இதுதான் நம்முடைய அரசியல் சட்டம் வகுத்திருக்கிற நியதி. எத்தனை மாதங்கள் அதுக்கு வெயிட் பண்ண வேண்டியது இருக்கு. அதுக்கு வந்து ஏதாவது பதில் சொல்லணும், இல்ல அது செல்லாதுன்னு ஏதாவது சொல்லணும். அப்படியே போட்டு வச்சிருந்தா அதனாலதான் அவங்க வந்து கேஸ் போட்டு மேல போறாங்க. என்ன பண்றாரு கவர்னர், அது நீங்க கொஞ்சம் கேளுங்கன்னு உச்ச நீதிமன்றத்தை நாடுறாங்க. உச்ச நீதிமன்றம் அது உங்களுக்கு வந்து ஒரு பதில் கொடுக்குது. இல்ல பண்ணதெல்லாம் வந்து கவர்னர் பண்ணது தப்புதான் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் சொல்லுது. ஒரு விஷயம் இல்ல, நீங்க ஒரு கன்கரண்ட் லிஸ்ட்ல, கல்வி வந்து கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு, பொதுப்பட்டியல்ல இருக்கு. அப்ப கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கும்போது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு கான்ஃபிளிக்ட் வருதுன்னு வைக்கலாம், ஒரு மோதல் அல்லது கருத்து மோதல் வருதுன்னு சொன்னா, அதுல எதுன்னு கேட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே சென்ட்ரல் கவர்மெண்டோட சட்டம் தான் பிரிவேல் ஆகும்.
இது எல்லாருக்கும் நம்ம கற்றறிந்த பெருமக்கள் அனைவருக்கும் தெரிஞ்சது. அதனால நான் என்ன சொல்றேன்னு கேட்டா, அரசியல் சட்டப்படி கவர்னர் என்கிற பதவி இருக்கிற வரை அந்த கவர்னர் தான் முதன்மையானவர், ஒரு மாநிலத்தினுடைய முதன்மையானவர். அதனால நீங்க இப்படிப்பட்ட மோதலை இந்த அரசு ஏற்படுத்தி இருக்க கூடாது என்பது என்னுடைய இல்ல ஆளும் அரசு யாரு வேணாலும் இருந்துட்டு போறாங்க. அவங்க இருக்கும்போது இப்படி வந்து மேல சென்ட்ரல்ல வந்து வேற ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கும் போது இப்ப ஆளுநரை வச்சு இது மாதிரி ப்ரெஷர் பண்ணி பண்றாங்கன்றதா இங்க இருக்கக்கூடியவங்களுடைய குற்றச்சாட்டா இருக்கு. அதை நிரூபிக்கக்கூடிய வகையில நான் வந்து நீங்க ஏற்படுத்தி கொடுக்குற தீர்மானத்தை நான் கண்டுக்கவே மாட்டேன், அப்படியே போட்டிருக்கேன்னு ஒரு தனி மனிதர் வந்து அப்படியே ஹோல்டு பண்ணியே வச்சிருப்பாரு. அதை நீங்க கேள்வியே கேட்க கூடாதுன்னா அப்ப மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு எதுக்கு இருக்கணும்? கவர்னர் ஆட்சியிலே போயிட வேண்டியதுல. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், என் இஷ்டம் தான், நீ என்ன வேணாலும் பண்ணி கொடு, என் இஷ்டம் தான், நான் வச்சிருப்பேன் இல்ல தூக்கி போடுவேன் அப்படின்னா அது எப்படி சார்? சுரேஷ் சார் ஒரே ஒரு விஷயம், இப்ப மாநில அரசு வந்து ஒரு விசித்திரமான, நான் வந்து ஒரு அனுமானமாக அல்லது ஒரு கற்பனையான வாதமே வைக்கிறேன். மாநில அரசு தமிழ்நாட்டிற்கு ஒரு தனி கொடி வேண்டும், அல்லது தமிழ்நாட்டில இருக்கிற இந்த பகுதிகள் எல்லாம் சேர்த்து தனி ஆட்சி அதிகாரம் வழங்க வேண்டும் என்று ஒரு தீர்மானம் போட்டு அந்த தீர்மானத்தை சட்டமன்றத்தில் இருக்கிற அவர்களுக்கு இருக்கிற பெரும்பான்மையின் அடிப்படையில் நிறைவேற்றி கவர்னருக்கு அனுப்பிட்டாங்கன்னு வச்சுக்கிடுங்க. உடனே கவர்னர் ஏத்துக்கிற முடியுமா? கவர்னர் அதை ஏத்துக்கிற முடியுமா? அவ்வளோ இல்ல நீங்க சொல்ற அந்த அனுமானத்தின் அடிப்படையில பார்த்தா இங்க இருக்கவங்க அந்த மாதிரி யாரையும் நாட்டை பிரிச்சு கொடுத்துருங்க, நாங்க தனி நாடா போயிட்டு போறோம், ராணுவத்தை பத்தி கவலை இல்ல, மருத்துவத்தை பத்தி கவலை இல்லைன்னு வந்து அது மாதிரி பண்ண மாட்டாங்க சார். என்ன இப்போ உச்ச நீதிமன்றத்துக்கு அப்ப வந்து இப்ப அவங்க நீங்க தான் சொல்லிட்டீங்க உச்ச நீதிமன்றம் அவங்க கொடுத்த தப்புன்னு சொல்லிட்டீங்க. இப்போ உச்ச நீதிமன்றம் வந்து அவங்க இங்கேருந்து போறாங்க, தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றத்துக்கு போது அது உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பும் கொடுக்குறாங்க. நீங்க சொல்ற அந்த அனுமானத்துக்கு வந்து அந்த கம்பாரிசனே வந்து தப்பா இருக்கு. அது மாதிரி நாட்டையே நாங்க பிரிச்சுக்கிட்டு போறோம் அப்படின்னு சொல்றதுக்கும் நாட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனை எங்களுக்கு இது தேவை அப்படின்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ஒரு சின்ன விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, துணைவேந்தர்கள் நியமனம் இருக்கு பாருங்க. நான் வந்து அதாவது விவாதத்துக்கு அப்பாற்பட்டதா நீங்க நினைக்க வேண்டாம். துணைவேந்தர்கள் ஒரு துணைவேந்தரை நியமிக்கிறதுக்கு ஏறக்குறைய ஒரு 50 கோடி ரூபாய், ஒரு துணைவேந்தர் நியமனத்திற்கு 50 கோடி ரூபாய் வரை பணப்பரிமாற்றம் நடக்கிறது என்பது எல்லோருக்கும், அரசியல் தெரிந்தவர்களுக்கு, அரசியல் தொடர்புள்ள கவர்னர் கொடுக்குறாங்களா? இல்ல, கவர்னருக்கு இல்ல, துணைவேந்தரை ரெக்கமெண்ட் பண்ணி கொடுக்கிற யாரு கொடுக்காங்களோ அவங்களுக்கு. அந்த துணைவேந்தரை நியமனம் செய்கிறதுக்கு அது கவர்னர் வந்து அவர் ஒப்புதல் கொடுத்திருந்தாருன்னா பிரச்சனை இல்லை, 50 கோடி ரூபாய் கிடைச்சிரும் ஒரு ஆளுக்கு. ஒரு துணைவேந்தருக்கு ஒரு 15 துணைவேந்தர் நியமிக்கும் போது ஏறக்குறைய நீங்க அதெல்லாம் கனெக்ட் பண்ணி பாத்துக்கிங்க. அதான் யாருக்கு ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க இது நாள் வரைக்கும்? கவர்னருக்கு ரெக்கமெண்ட் பண்ணி ஒருத்தருக்கு 50 கோடி ரூபான்ற பேர்ல வச்சு கவர்னருக்கு 50 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்திருக்காங்கன்னு சொல்றீங்களா சார்? சுரேஷ் சார், நீங்க ஒரு கிடிக்கு பிடியா வந்து இவ்வளவு நேரம் எல்லாரும் இல்ல சார், நீங்க 50 கோடி ரூபாய் பணம் வருது அப்படின்னு சொல்றீங்களே, அது யாருக்கு போகுது, யாரு சஜஸ்ட் பண்றான்னு கேக்குறேன். அப்படி சஜஸ்ட் பண்ணா இது நாள் வரைக்கும் கவர்னருக்கு தானே சஜஸ்ட் பண்ணிருக்க முடியும். ஆளுகிற அதிகாரம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் சிபாரிசு செய்கிற நபர்கள் மூலமாக அந்த சிபாரிசு செய்கிறவர்களுக்கு சிபாரிசு செய்யப்படுகிற நபரால் வழங்கப்படுகிற தொகை 50 கோடி. இது சாதாரணமா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நான் என்னால ரொம்ப ரொம்ப அழுத்தமா இன்னும் கொஞ்சம் உறுதிப்பட கூட சொல்ல முடியும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். கவர்னர் கிட்ட போய் இவரை துணைவேந்தரா போடுங்க அப்படின்னு யாராவது போய் சொன்னா அவருக்கு 50 கோடி ரூபாய், ஆனா அது கவர்னருக்கு தெரியாது. இல்ல, அதுதான் தெரிஞ்சுதான் அவர் வந்து என்ன செய்யறாரு, 50 கோடி வருது பணம் அப்படின்னு தெரிஞ்சுதான் பண்றாரா? உறுதியா ஊழலை தடுக்க வேண்டும், சரியா, கொள்ளை தடுக்கப்படணும் அப்படிங்கறதுக்காக கவர்னர் என்ன செய்யறாரு, ரெஸ்ட்ரிக்ட் பண்றாரு. அதுல வந்து சார் அந்த செலக்ஷன் கமிட்டி இருக்கு பாருங்க, அப்பாயின்மெண்ட் சர்ச் கமிட்டின்னு சொல்ற பாருங்க, அந்த கமிட்டில யாரெல்லாம் இருக்கணும், நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால நான் இன்னும் கூட ஒரே ஒரு விஷயம், அதாவது தொடர்ந்து தமிழ்நாடு அரசு மத்திய அரசோடு அல்லது நீதிமன்றங்களோடு முரண்பட்டு உயர் நீதிமன்றத்தோடு முரண்படுவது, உடனே உச்ச நீதிமன்றத்தின் போது உச்ச நீதிமன்றத்திலேயே கூட எத்தனையோ குட்டுகள் வாங்கியிருக்கு. நான் இன்னும் கூட என்ன நினைக்கிறேன்னா, இதை மாநில அரசு கொஞ்சம் பொறுமை காத்து உடனே சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டு மாநில சுயாட்சியை காப்பாற்றிய மாவீரர் என்று அவருக்கு ஒரு விழா எடுக்கிறது. விளம்பர அரசியல் தேவையில்லை. இது மக்கள் பணம் சார், மக்களுடைய வரிப்பணம். மக்கள் வேர்வை சிந்தி, வேகாத வெயிலில் வேர்வை சிந்தி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து விளம்பரத்துக்கு எத்தனை கோடி செலவு பண்றாங்கன்னு தெரியுமா சார்? அதெல்லாம் மக்கள் பணம் இல்லையா? மக்கள் வியர்வை இல்லையா?
எல்லா பங்க்லயும் வந்து பேனர் வச்சிருக்கீங்களே அதெல்லாம் வந்து மக்கள் பணம் இல்லையா என்ன சார்? நான் சுரேஷ் சார் நிறுவனத்தை அதுல இருந்து தள்ளி பார்த்தேன். ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க மாநில அரசாங்கத்தில இருந்து உங்களுக்கு விளம்பரம் அதிகமா வரலன்னு நான் நம்புறேன். நீங்க பாருங்க, பிஜேபில இருந்து விளம்பரம் கிடையாது, திமுக இருந்து விளம்பரம் கிடையாது. அதனால நீங்க வந்து மக்கள் பணத்தை பத்தி கவலைப்பட்டீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் மக்கள் பணத்தை எடுத்து செலவு பண்றாங்க. அவங்க வரி பணத்தை செலவு பண்ணலையா சார்? மத்திய அரசாங்கம் அதாவது நாம மாநில சுயாட்சி நடத்தின அந்த அவருக்கு பாராட்டு விழா நடத்தினது வந்து கவர்மெண்ட் நடத்துச்சு இல்ல. நான் ஒரே ஒரு சார், நீங்க அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா நீங்க ஒரு அறைக்குள்ள தொலைக்காட்சி நிறுவனத்தை நடத்தி கொண்டு உங்கள் நிருபர்கள் தருகிற செய்திகளை இதெல்லாம் நீங்க வெளியிட்டு இருக்கீங்க. ஆனால் நாங்கள் களத்தில இருக்கிற காரணத்தால சொல்றேன், முதலமைச்சருடைய சுற்றுப்பயணம் வந்தால் 3000 வாழை தார்கள் கட்டுவாங்க, 3000 சேர் போடுறாங்க. இப்ப இருக்கிற ட்ரெண்ட சொல்றேன். இப்போ வந்து நிகழ்ச்சி முடிச்சுட்டு போனோடனே 3000 வாழைத்தாரை வெட்டுவதற்கு 6000 பேர் வரா. ஒரு வாழைத்தாரை எடுத்துட்டு போறதுக்கு, ஒரு சேரை எடுத்துட்டு போறதுக்கு 2 பேர் வரா. கூட்டம் சேர்க்கிறதுக்கு இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் தான் நடக்குது. மக்களுடைய வாய்ப்பு நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் எளிமையா பெருந்தலைவர் காமராஜரை போன்றவர்கள், ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாரை போன்றவர்கள், ஐயா சக்கரை போன்றவர்கள், இவங்கெல்லாம் வந்து ஆட்சி சென்டர்ல எல்லாரும் நீங்க சொல்றது சரி சார். ஸ்டேட் சென்டர்ல எல்லாருமே அதே மாதிரி இருந்துட்டாங்கன்னா ரொம்ப சிம்பிளா ஒன்றும் வேணா, இப்போ ஒரு 2 வண்டி வாங்க, ஃபாலோ பண்ணி வாங்க, அது போஸ்டர்லாம் ஒட்டாதுன்னு சொல்லி இருந்துட்டா எல்லாம் ஓகே தான். மெட்ரோ பாலத்தில் இப்போ வந்து போஸ்டர் ஒட்டுற இதெல்லாம் வந்து கொஞ்சம் கெடுபடியாக பிடிச்சி நிறுத்தினா எல்லாம் ஓகே தான். வரேன் சார், நான் மறுபடியும் உங்ககிட்ட வரேன். அதாவது வேற ஒண்ணும் இல்லை சார், அதாவது மக்களுடைய வரிப்பணம் பாதுகாக்கப்பட வேண்டும், லஞ்சம் ஒழிக்கப்பட வேண்டும், அடுத்த தலைமுறை பாதுகாக்கப்படணும்னு சொன்னா சட்டங்கள் கொஞ்சம் கடுமையா ஆகணும்.